யாராச்சும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, தப்பா விமர்சனம் பண்ணாங்கன்னா, அதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அப்ப இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு பெண்மணி இருந்தாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப மென்மையான மனசு. யாராவது ஏதாவது சொன்னா தாங்கிக்கவே முடியாது. இப்படி இருக்க ஒரு காலகட்டம் வந்தது. நிறைய பேர் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணினாங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு இந்த பெண்மணியும் தூக்கம் இல்லாம தவிச்சாங்க. அதனாலேயே இவங்களுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. அந்த வியாதிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கசப்பான மருந்த சாப்பிட வேண்டியும் வந்துச்சு. அப்படி ஒவ்வொரு நாள் மருந்து சாப்பிடும் போதும் இந்த பெண்மணி நினைச்சுப்பாங்களாம், நமக்கு இந்த வியாதி வந்ததுக்கு காரணம் யார் யாரோ, ஆனா மருந்த சாப்பிடுறது நம்மளா இருக்கோமேன்னு. இந்த கதாபாத்திரம் வேற யாரும் கிடையாதுங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான். எவ்வளவு உண்மை பாருங்க. நம்மள விமர்சனம் பண்றவங்களும் கடுமையா பேசுறவங்களும் அசால்ட்டா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனா அதையே நினைச்சு கவலைப்பட்டோம்னா, தூக்கம் இல்லாம வியாதியை இழுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு நாளும் கசப்பான மருந்து